அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்தம் பெருக வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெலாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தியானேன் பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு பராப வருடம் எப்படி இருக்கும், அனைத்து ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். அதில் மேச ராசிக்கு முதல்ல அந்த மேச ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். மேச ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால 7.5 சனி வந்துருச்சு, கஷ்டப்படுத்திடும், கடுமையாக அவங்கள வாட்டி வதைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் இல்லை. 12ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பார்த்துருவார். 12ல் சனி இருந்தால் அவங்க வேலைக்காக, தொழிலுக்காக, உத்தியோகத்துக்காக அதிக நேரம் செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கும். 12ஆம் இடத்துல பாவகிரகங்கள் நின்னா பாவர்கள் மறைய பங்க நேராதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல சனி பகவான் நிற்கிறதுனால வேலைக்காக அதிக நேரம் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் இருக்கும். குடும்பத்தோட அதிக நேரம் செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஜூன் மாதத்துக்கு மேலே இடமாற்றங்கள்லாம் வரும், அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சில இடமாற்றங்கள் வரும், அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெளியூர் வேலைக்கு போகிறதுங்கிறது, இப்போ தான் நான் படித்து முடிச்சுட்டு வந்திருக்கேன், வேலைக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வருமானம் நல்லாயிருக்கும், காசு பணம் கையில் நிறையும். அதே மாதிரி செலவும் அந்த அளவுக்கு இருக்கும், சுப விரயங்களாக இருக்கும், குடும்பத்தில் விசேஷங்கள் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதனால் சுப விரயங்களாக இருக்கும் இந்த மேசராசிக்கு. ராகு கேது பேச்சம், கேது இப்போ 11ஆம் இடத்துல இருக்கார். டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார், அதுவுமே நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்துல ராகு வர்றதுங்க 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் 10ஆம் இடத்துல ராகு வர்றது நல்லாயிருக்கும். அதை குரு பார்த்துருவார். அதனால் ராகு பயிற்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும். கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு வருவார். 4ஆம் இடத்துக்கு கேது வர்றதுங்கிறது அங்கே ஆல்ரெடி குரு உட்காந்துருக்கிறதுனால உச்சம் பெற்ற கிரகத்துக்கு கூட கேது உட்கார்றதுங்கிறதுனால நல்லாயிருக்கும். அந்த கேதுவும் கெடு பலனை பெருசாக செய்யாது. ஆல்ரெடி ஜனன ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அங்கே நின்று அது தசை நடத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா அது மேலே இந்த ராகு கேதுக்கள் வந்தால் ஒரு சில டென்ஷன் ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கலாமே தவிர என்ன கிரகம் உட்காந்துருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பலன்கள் வேணா இருக்குமே தவிர மற்றபடி எந்த கடுமையான பலன்கள் எதுவும் செஞ்சிடாது. இப்போ இந்த மேசராசியில் இருக்கிறவங்க சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னா சொந்த தொழில் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நடக்கிற தசையை மட்டும் ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொந்த தொழிலுக்குள்ளே போய்க்கலாம். 7.5 சனி நடக்குது, சொந்த தொழில் செய்யக்கூடாதுன்னா அப்படிலாம் இல்லை. நடக்கிற தசை நல்லா இருந்தால் 7.5 சனியில் எத்தனாம் இடத்து சனியாக இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது, நல்லாயிருக்கும். தொழிலை டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த அமைப்பு. 12ஆம் இடத்துல இருக்கிற சனி 7.5 சனி செஞ்சு கொடுக்குமே தவிர மற்றபடி இந்த 7.5 சனியெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அதை பார்த்து பயப்பட வேண்டாம். தாராளமாக தசாபத்தி நல்லா இருந்தால் நீங்கள் சொந்த தொழில் செய்யலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி புத்திரபாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு, மேசராசிக்காரங்களுக்கு புத்திரபாக்கிய எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் புத்திரபாக்கியத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது நல்லாயிருக்கும், புத்திரபாக்கியம் கிடைக்கும். குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக குழந்தைங்க இல்லை, கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் மேசராசினருக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். இது ட்ரீட்மெண்ட்டு பார்த்து பெற்றுக்கிறவங்களும் ஐவிஎஃப் பண்ணி பெற்றுக்கிறவங்களும் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். படிப்பில் இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி நடக்குது, படிப்பை கெடுத்துருமானா அப்படிலாம் எதுவும் கெடுக்காது. படிப்பில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், படிப்பும் ரொம்ப நல்லா வரும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால வித்தை ஸ்தானம், அதனால் அங்கே குரு வர்றதுங்கிறது படிப்பு நல்லாயிருக்கும். அந்த இடத்துக்கு கேது வந்தால் கெடுத்துருமானா நிச்சயமாக கெடுக்காது. உச்சம் பெற்ற குரு அது கூட கேது நிற்கிறதுனால இன்னும் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிப்பாங்களே தவிர இவங்களை கெடுக்கிறதுக்கான அமைப்பு இல்லை. 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் படிப்பு நல்லாயிருக்கும், படிப்பில் கெடுக்காது. அதிக நேரம் விளையாட்டுக்காக செலவு பண்ணுவாங்களே தவிர ஆனால் படிப்பில் நல்லா கெட்டிக்காரங்களாக வந்துடுவாங்க. அது மாதிரி மேசராசிக்கு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் எல்லோருக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன். நெல்லு கிடைத்தனில் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நமது நேயர்கள் கள்ளி போல் கலகலத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.